ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்க்க போற விளாக் வந்து ஜெர்மனில வின்டர் ஸ்டார்ட் ஆயாச்சு. வின்டர் எசென்ஷியல் குழந்தைங்களுக்கு என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நாங்க புதுசா வந்து ஜெர்மனிக்கு மூவ் ஆயிருக்கோம். எங்க குழந்தைங்களுக்கு எது மாதிரி வின்டர் வேர் வாங்கணும், எங்க வாங்கணும், ஹேர் கேர், ஸ்கின் கேர் இதெல்லாம் வின்டருக்கு என்ன பண்ணுவீங்க, குழந்தைங்களை எப்படி வின்டர்ல என்கேஜ் பண்ணுவீங்க, இதை பத்தி எல்லாம் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல நான் அதை பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேணுங்கிறவங்க ஃபுல் வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. ஜெர்மனில நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெஸ் அண்ட் புல் ஓவர் வாங்குற மாதிரி இருக்குங்க. சம்மர் பிரச்சனை கிடையாது, நம்ம ஊர்ல இருந்து வாங்கிட்டு வர ட்ரெஸ்ஸே தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். வின்டருக்கு பாத்தீங்கன்னா நீ வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு புல் ஓவர் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதே வந்து ஸ்னோ பெஞ்சா வந்து ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி ஒரு புல் ஓவர் இருக்கு, அதுதான் நம்ம வாங்கிக்கணும். ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம்க்கு வந்து லைட் வெயிட் ஜாக்கெட்ஸ் வாங்கினா போதுங்க. அண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க இங்க வாங்கினோம்னா C&Aன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு. C&Aல தான் வாங்கினோம். மோஸ்ட்லி இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே C&A ரொம்ப ஃபெமிலியர். ஃபர்ஸ்ட் நம்ம வாங்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இது மாதிரி லைட் வெயிட் ஜாக்கெட். இது வந்து ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம் ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மலையில போட்டு போறதுக்கு அண்ட் வந்து மண்ணில் விளையாடுறதுக்கும் இது நான் அவசியமே கிடையாதுங்க. இது வந்து கிண்டர் கார்டன்ல கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இது நான் வாங்கினது. ஒரே டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் அவ யூஸ் பண்ணவே இல்லை, அது வாங்க தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜாக்கெட், அதாவது இந்த ஸ்ப்ரிங்ல ஒரே ஜாக்கெட் வந்து போட்டு விட்டோம்னா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அந்த வந்து ரெகுலரா போட்டோம்னா கண்டிப்பா இங்க கிரவுண்ட்ல எல்லாம் விளையாடிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப அழுக்காயிடும். அதனால ஒரு 2 இருக்காது. அதுக்கப்புறம் இது வந்து நீ லென்த் புல் ஓவர். நவம்பர் மேல ஸ்டார்ட் ஆயிட்டாலே நம்ம இந்த நீ லென்த் புல் ஓவர் தான் போட்டு விடுற மாதிரி இருக்குங்க. இங்க தலைக்கு போடுற அந்த கேப்பும் அந்த புல் ஓவர்லயே வர்றங்காட்டி அது வந்து நல்லா அந்த உள்ளன் வச்சு நல்லா குளிர் தாங்குற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஜாக்கெட். பட் இது வந்து கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, கிண்டர் கார்டன் போற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இந்த நீ லென்த் புல் ஓவர் வாங்குறது ரொம்ப பெஸ்ட். அடுத்தது இந்த புல் ஓவர் ஹெவி ஸ்னோல போடுறதுக்குங்க, காலோட சேர்த்தி போடுற மாதிரி இருக்கும். ஃபுல் பாடியும் கவர் ஆயிடும், நல்ல வெயிட்டாவும் இருக்கும். குழந்தைங்க இதை போட்டுட்டு நடக்கிறக்கே கஷ்டப்படுவாங்க கொஞ்சம். இது வந்து கிண்டர் கார்டன் போற குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நம்ம வாங்குற மாதிரிதான் இருக்கும். அவங்க வந்து இதை போட்டு விட்டுட்டு ஸ்னோல விளையாட விடுவாங்க. ஸ்னோ பெஞ்சா நம்ம ஊர்ல தான் ரொம்ப வெயில் அடிச்சா வெளியே விட மாட்டோம், ரொம்ப குளிர் அடிச்சா வெளியே விட மாட்டோம்னு சொல்லுவோம். பட் இங்க வந்து எந்த வெதரா இருந்தாலுமே அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு குழந்தைங்களை வெளியே விளையாட விடுவாங்க. ஸ்னோ எல்லாம் வரும்போது இந்த புல்லோவர் யூஸ் பண்ணிக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டுங்க. குழந்தைங்களுக்கு குளிரும் நல்லா தாங்கும். இது பாத்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும், ஜிப் இருக்கிற மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த கேப் எல்லாமே பாத்தீங்கன்னா கேப் நம்ம நெக்குக்கு போடுறதுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பா வாங்கணும். கேப் இப்ப இந்த பிளாக் கலர் பாத்தீங்கன்னா நான் ஊர்ல இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் கிரைல இருந்து வாங்கிட்டு வந்தது. மத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா C&Aல. இப்ப நீங்க எந்த ஷாப்புக்கு போனாலுமே வின்டர் கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருப்பாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா இது மாதிரி உள்ளனா தான் இருக்கும், நல்லா குளிர் தாங்குற மாதிரி தான் இருக்கும். இது வந்து வீட்டுல இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா நீங்க எல்லாத்துலயும் ஒரு செட்டு வாங்கினா கரெக்டா இருக்கும். பட் கிண்டர் கார்டன் ஸ்கூல் போற குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதுல எல்லாத்துலயுமே 2 செட்டு நம்ம வாங்கிக்கலாம். அடுத்தது கைதான் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்குங்க. இதுக்கு வந்து நார்மல் குளிருக்கு நார்மல் ஹேண்ட் க்ளவுஸ் நீங்க வாங்கி போட்டா போதும். பட் இது வந்து ஸ்னோல விளையாடுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகாது, ஏன்னா தண்ணி உள்ள போயிடும், கையெல்லாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி ஆயிடும். அதுக்கு நான் இப்ப காட்டுறேன் பாத்தீங்களா, இது மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ஹேண்ட் க்ளவுஸ் வாங்கிக்கலாம். இது வந்து தண்ணியும் உள்ள போகாது, கையும் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து இதெல்லாம் வாங்குறவங்களுக்கு இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தியா தான் தெரியும். பட் ஒன் டைம் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது தேர்மல்ஸ் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு வாங்கணும். பட் இதெல்லாம் நான் வந்து ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுங்க, ஃபர்ஸ்ட் கிரைல இருந்து வாங்கிட்டு வந்தது. இப்ப நாங்க இதை பெருசா யூஸ் பண்றது கிடையாது, வந்த புதுசுல யூஸ் பண்ணோம். இப்ப ஏன்னா இங்கே வந்து உள்ளன் டிஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால மோஸ்ட்லி நாங்க அந்த டிஷர்ட்ஸ் வாங்கி வின்டருக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். உள்ளன் டிஷர்ட் போடும்போது உள்ள தேர்மல்ஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நார்மல் சம்மருக்கு யூஸ் பண்ற டிஷர்ட் போடணும்னா மட்டும்தான் உள்ள இது மாதிரி தேர்மல்ஸ் போட்டு அதுக்கு மேல நம்ம அந்த நார்மல் டிஷர்ட் போட்டு விடணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம உள்ளன் டிஷர்ட் தான் யூஸ் பண்றோம்னா இந்த தேர்மல்ஸ் யூஸ் ஆகாது. இது வந்து தேர்மல் லெகின், கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதை போட்டுதான் மேல வந்து நம்ம ஒரு நார்மல் பேண்ட் போட்டு விடுற மாதிரி இருக்குங்க. இது காலோட சேர்த்தி போடுற மாதிரி இருக்கும். இல்ல உங்களுக்கு காலோட சேர்த்தி போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நார்மல் தேர்மல் லெகின் மாதிரியும் கிடைக்கும். இது வந்து C&Aல தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த
டைம் வந்து தீமுல வாங்கினேன். எப்படி இருக்கும்னு தெரியல. பட் ப்ராடக்ட் வந்து வந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணி பார்த்தேன். சூப்பர்பா இருக்குங்க. வேணும்னா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த தெர்மல் லெகின்ஸ் நம்ம வாங்கி தான் ஆகணும். இப்போ நீங்க எந்த கடைக்கு போனாலுமே இந்த வின்டர் சமயத்துல குழந்தைங்களுக்கு இருக்கிற பேண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ளன் பேண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க தாராளமா கடையில பார்த்து எடுத்துக்கலாம். அண்ட் உள்ளன் டிஷர்ட்ஸும் மோஸ்ட்லி வாங்கிக்கலாம். ஏன் நான் உள்ளன் டிஷர்ட் சொல்றேன்னா, இந்த ஒரு டிஷர்ட் போட்டு விட்டா போதும். இதுக்கு மேல புல்லோவர் போட்டா குழந்தைங்க கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. இதே வந்து நம்ம நார்மல் டிஷர்ட் போடுறோம்னா ஃபர்ஸ்ட் தெர்மல்ஸ் போட்டு அதுக்கு மேல நார்மல் டிஷர்ட் போட்டு அதுக்கு மேல புல்லோவர் போடும்போது குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதனாலதான் இப்பெல்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நாங்க இது மாதிரி உள்ளன் டிஷர்ட்ஸ் வந்து வாங்கிக்கிறோம். இது ஒண்ணு மட்டும் போட்டா போதும். இதுக்கு மேல புல்லோவர் போட்டா கரெக்டா இருக்கும் குளிருக்கு. வின்டர்ல குழந்தைங்களை எப்படி என்கேஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. பார்க்ல சுத்தமா விளையாட முடியாதுங்க வின்டர்ல. மோஸ்ட்லி நம்மளுக்கு இண்டோர் கேம்ஸ் நிறைய இருக்கும் நம்ம இருக்கிற ஏரியால. நீங்க கூகுள்ல இண்டோர் கேம்ஸ் நியர் மீன் போட்டிங்கனாலே போதும், நிறைய சஜஷன்ல வரும். அங்க நம்ம கூட்டிட்டு போய்க்கலாம். கிண்டர் கார்டன் போறவங்களா இருந்தா 3 o'clock மேலதான் வருவாங்க. வந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கு அதுதான் பண்ணிட்டு தூங்குறதுக்கு கரெக்டா இருக்கும். லாங் லீவ் விட்டா மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் வீட்டுல வச்சுட்டு இருக்கிற கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். இங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதனால மோஸ்ட்லி வந்து நாங்க அவங்க வீட்டுக்கு போய்ப்போம். அவங்க எங்க வீட்டுக்கு வந்துப்பாங்க. இது மாதிரி லீவ் டேஸ்ல போய்க்கும். எல்லாத்துக்குமே குட்டீஸ் இருக்கிறங்காட்டி அவங்க எல்லாருமே சேர்ந்து விளையாடிப்பாங்க. ஏன்னா வின்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 o'clock இருட்டாகிற மாதிரி ஆயிடும். நம்மளுக்கும் கொஞ்சம் கடியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வின்டர். வின்டர்ல நம்மளே எங்கேஜிங்கா வச்சுக்கிட்டா மட்டும்தான் வின்டர் ஸ்மூத்தா போற மாதிரி இருக்குங்க. இதுல ஃபர்ஸ்ட் டைம் மூவ் ஆகுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வின்டர் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா புது புது வைரஸ் வீட்டுல இருக்கிறவங்க அடிக்கடி சிக்காயிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் அடுத்த வருஷத்துல இருந்து அதே பழகிடும். ஷூ எல்லாம் பாத்தீங்கன்னா டாய்ஸ்மேன்ல இருந்தா வாங்கிப்போம். வின்டர் பூட்ஸ் மாதிரி வாங்கிக்கிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு பெட்டரா இருக்கும். இப்ப காட்டினேன் பாத்தீங்களா, இதுதான் வந்து வின்டர் எசென்ஷியல். இங்க இருக்கிற குழந்தைங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரிதான் இருக்குங்க. பட் இது எல்லாமே நம்ம கண்டிப்பா இங்க வந்து வாங்கிதான் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் பேபி ப்ராடக்ட், பேபி கேர், ஸ்கின் கேர் பாத்தீங்கன்னா நான் என்னென்ன யூஸ் பண்றேன்னா, நான் பெருசா அது நிறைய ப்ராடக்ட் எல்லாம் ட்ரை பண்ண மாட்டேங்க. ஆதிக்கு அவளுக்கு ஒரு ப்ராடக்ட் செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஏன்னா எனக்கு திருப்பி திருப்பி வந்து வேற வேற ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்றதுல அவ்வளோ பெரிய விருப்பம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வந்தோடனே எனக்கு ஒரு 2-3 ப்ராடக்ட் வந்து செட் ஆச்சு. இது வரைக்கும் நான் அதே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த இந்த லோஷன் பூப்ஷன், இந்த லோஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பாடிக்கு மட்டும்தான். வின்டர் அண்ட் சம்மர் ரெண்டுத்துக்குமே வந்து இந்த பாடி லோஷன் இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே இருக்குங்க. மேபி உங்க குழந்தைங்களுக்கும் செட் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி ட்ரை பண்ணி பாருங்க. வின்டருக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் கிரீம் பாத்தீங்கன்னா சபாமெட்டோடது வந்து இந்த 4 வருஷத்துல வந்து இந்த கிரீம் மட்டும்தான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சம்மர்ல வந்து பெருசா கிரீம் தேவைப்படாது. சன்ஸ்கிரீன் போடுறோம். மேபி இது கொஞ்சமா போட்டா போதும். வின்டருக்கு ஏத்த சூப்பர்பான கிரீம். ஃபேஸுக்கு நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், செபாமேட். மேபி உங்க குழந்தைங்களுக்கு எப்படி செட் ஆகும் என்னன்னு எனக்கு தெரியல. மேபி நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகேவா இருந்தது, உங்க குழந்தை ஃபேஸுக்கு அது செட் ஆச்சு அப்படின்னா மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. நான் சொல்லிட்டேன் அப்படிங்கறக்காக இதையவே போடாதீங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கின் டைப் இருக்கும். இது ஆதிக்கு செட் ஆச்சு. அதனால இதை தான் நான் வந்து ரொம்ப வருஷமாவே இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சம்மருக்கு வந்து இந்த சன்ஸ்கிரீன், இது வந்து டிஎம்ல கிடைக்கும். இந்த சன்ஸ்கிரீன் மட்டும்தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சம்மருக்கு. இந்த 3 கிரீமை தவிர வேற எந்த கிரீமும் யூஸ் பண்றது கிடையாது. அண்ட் சோப்பும் பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து செபாமெட் சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேபி அதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். இது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ற ஆதிக்கு அவளுக்கு செட் ஆயிருக்கு. உங்க குழந்தைங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. நிறைய கிரீம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்ல பாடி வாஷ் இது மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஎம்ல தனியா கிட் செக்ஷன்லயே நிறைய இருக்கு. அங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.